ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கில்லர் மேக்ஸ் சேனலை பார்த்திங்கன்னா இப்போ 6ஆம் வகுப்பு முதல் பருவம் மேக்ஸ் இந்த கணக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். சும்மா ஒரு சின்ன டாபிக் தான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடடே அறிமுகம். அறிமுகம்னா என்னென்னு பார்த்தலாமா? வாங்க. எண்கள் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கும் கணிதம் அன்றாட வாழ்வில் எண்கள். தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 26,345 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதி உள்ளது. யாருக்காச்சும் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இது எனக்கும் தெரியாது. 6ஆம் வகுப்பு கணிதவியல் புக்கத்தில் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பால்வழித்திரளில் ஏறத்தாழ 20,000 கோடி விண்மீன்கள் உள்ளன. எப்பா, அட வாங்கப்பா, இதெல்லாம் எப்படிப்பா நாங்கள் சொல்கிறது? பிள்ளைங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணுடன் ஒன்றை கூட்டினால் கிடைப்பது அந்த எண்ணின் தொடரி முன்னி அப்படின்னு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. தொடரி அப்படி என்றால் இப்போது 1, 2, 3ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ 2க்கு அடுத்ததாக வர்றது தொடரி. 2க்கு அடுத்த நம்பர் என்னது? 3. சரிங்களா? 1க்கு அடுத்த நம்பர் 2. அப்போது 1க்கு அடுத்ததாக வர்றது, 2க்கு அடுத்ததாக வர்றது, அது தொடரின்னு சொல்கிறோம். முன்னி அப்படின்னா இப்போ 2க்கு முன்னாடி என்ன இருக்குது? 1. அப்போ 5க்கு முன்னாடி என்ன இருக்குது? 4. ஒரு நம்பருக்கு முன்னாடி உள்ளது 4. சரிங்களா? இதை நம்ம முன்னின்னு சொல்கிறோம். கீழே பாருங்கள், 999 + 1 = 1000, அதாவது 1000. இதை பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்? தொடரின்னு சொல்லுவோம். அப்போ 10,000 - 1 என்னது? 99,999. இதை முன்னின்னு சொல்கிறோம். ஒரு நம்பருக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அது முன்னி, ஒரு நம்பருக்கு அடுத்த நம்பர் வந்துச்சுன்னா அது தொடரி. அப்படி கீழே இருக்கிற 3 இதையும் நீங்கள் எடுத்துக்காட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எண், கூடுதல், சமம். இதெல்லாம் பாருங்க, 10, எண்ணின் பெயர், 100, 1000, 10,000. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கடா செல்லக்குட்டி. பத்தின் வரிசை பின்னரும் மற்றொன்று காண்போம். 1 × 10 = 10. 10/100. சரிங்களா? 100 10 1000. 1000 10 10,000. 10,000 10 லட்சம் ரூபாய். 1,00,000 × 10 10 லட்சம். 10 லட்சம் × 10 1 கோடி. இப்போ ஒவ்வொரு புதிய வரிசையும் ஒரு எண்ணின் 10 மடங்காகவும் 2 வரிசைகளை கடந்து சென்றால் எண்ணின் மதிப்பானது 100 மடங்காகவும் அதிகரிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு, 10,000 = 10இன் 100 மடங்கு அல்லது 1000ல் 100 10கள் இருக்கும். புரியுதுங்களா? ஓகே. எண்களின் மதிப்பு அதிகமாகும் போது இலக்கங்களின் எண்ணிக்கையும் இடமதிப்பையும் காணுவது கடினம். பெரும்பாலான நேரங்களில் லட்சம் மற்றும் கோடிய பூஜ்ஜியங்களால் விருத்துவதற்கு பதிலாக சொற்களை பயன்படுத்துகிறோம். இருப்பினும் தேவையெனில் பெரிய எண்கள் சரியான மதிப்பையும் எழுதல் வேண்டும். இயற்கை இவற்றை முயல்க. 5 இலக்க எண் அல்லது அதற்கு மேலான இலக்கங்களுடைய எண்கள் வருமாறு அமைந்த 3 பொருட்களின் பெயர்களை எண்களில் கூறுக. ஒரு மாவட்டத்தில் 10 லட்சம் மக்கள் உள்ளனர். அதே போன்று 10 மாவட்டங்களில் உள்ள மொத்த மக்கள் தொகை யாது? இதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். அரசானது கல்விக்காக குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்திற்கு ஒவ்வொரு மாதமும் 2 கோடி செலவு செய்கிறது. எனில் 10 மாதத்துக்கு செலவிடும் மொத்த தொகை எதுனா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சரிங்களா? நான் உங்கள் கில்லர் மேக்ஸ். தேங்க்யூ. Thank you all.